Good evening to all. Sorry, good morning to all. ஓகே ஸோ என்வரன்மெண்டல் பாலாஜியினுடைய நான்காவது பகுதியில வந்துட்டு பார்க்க போறோம். ஏற்கனவே இன்ட்ரோ பகுதி கதைச்சிருந்தோம். அதுக்குள்ள வந்துட்டு இந்த சக்தி கும்பகங்கள் தொடர்பான ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், மேபி அது வந்துட்டு ஒரு எஸ்ஏ கடிக்கும் வரலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அடுத்தது நாங்க ரெண்டாவது வந்துட்டு 8.2 செக்ஷன்ல வந்துட்டு நேற்று வந்துட்டு பயம் சம்பந்தப்பட்ட சகல பகுதிகளுமே வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். என்ன பயம் சம்பந்தப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சோ இன்றைக்கு வந்து நாங்க போறது வந்துட்டு இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் தொடர்பான ஸ்ட்ரக்சர். சோ இந்த தரம் எஸ்ஏக்கு எதிர்பார்த்திருக்கிற பகுதி வந்துட்டு இந்த இலங்கையினுடைய சூழல் தொகுதியில ஏதாவது ஒரு சூழல் தொகுதி ஷார்ட் நோட்டுக்கு ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு மிக அதிகம். அப்படி இல்லாட்டி சூழலியல் பூம்பகத்துல ஏதாவது ஒன்று ஷார்ட் நோட்டுக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். மேபி அவையா ஃபுல் கேள்விதான் எடுக்க போறாங்க. அதாவது ஐந்தாவது இசையினுடைய பி பகுதியாக தான் வந்துட்டு என்வரன்மெண்டல் பாலாஜி வரப்போகுது என்று சொல்லிட்டோம்னா உயிர் பல்வகமை இழப்புக்கான காரணங்கள், உயிர் பல்வகமை இழப்புக்கான காரணங்கள்ல வந்துட்டு 5 காரணங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டு அதை வந்துட்டு விவரிச்சிருக்கிறாங்க. அது ஒரு புது எஸ்ஏ கேள்வி. ஸோ மேபி வந்துட்டு அதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில வந்து நாங்க நேற்று வந்துட்டு இதுல சூழல் தொகுதிகள் சம்பந்தப்பட்ட பகுதிகள் எல்லாமே, அதாவது பயம் சம்பந்தப்பட்ட பகுதிகள் எல்லாமே வந்துட்டு முடிச்சிட்டோம். இனி இன்றைக்கு வந்துட்டு இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் சம்பந்தமாக போகிறோம். ஏற்கனவே 99 ஸ்ட்ரக்சர் கேள்விகள் முடிச்சிருக்கிறோம். 100வது கேள்வியில இருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு பார்ப்போம். சோ 100வது கேள்வியாக கட்டப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய சூழல் தொகுதிகளினுடைய வகைகள். சோ ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் நம்மள வாசிச்சுட்டு பேர் தானே. இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் ஆனது பிரதானமாக 2 வகைப்படுத்தப்படுகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற சூழல் தொகுதிகளானது பிரதானமாக 2 வகைகளாக வந்துட்டு பிரிக்கப்படுது. இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. என்ன சொல்லக்கூடியதா இருக்கு இது தொடர்பாக நம்மள வாசி வச்சிருக்கீங்க தானே. என்ன இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் தொடர்பாக என்ன மாதிரி இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் பிரதானமாக 2 வகைப்படும். என்னென்னு கதைச்சிருக்கீர்கள்? 3 டைப்பா வந்து பிரிக்கலாம். சில நேரம் இந்த நம்பர்ஸ்களை வந்துட்டு மாத்தி நம்மளுக்கு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணலாம். நம்மளுக்கு மைக்ரோவில் சாரி என்வரன்மெண்டல்ல வந்துட்டு 3 எம்சிக்யூ தான் வரும். ஒருவேளை ஸ்ட்ரக்சர் வரலாட்டி 4 எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர் வந்தா 3 எம்சிக்யூ தான் வந்துட்டு வரும். கண்டிப்பாக எஸ்ஏ கேள்வி என்வரன்மெண்டல் பாலிஜே இருக்குது. நாங்களோட ஒரு வேளை நாங்க படிக்காத கேள்விகள் நாங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முதலாவது கேள்வி, 2வது, 3வது, 4வது. முதலாம் கேள்வி வந்துட்டு யூனிட் 2ல இருந்து வரும். 2ஆம் கேள்வி யூனிட் 3, 4 அல்லது 9, 4. இந்த தரம் அதுக்கு புதிய காம்பினேஷனா இது. தேர்ட் கொஸ்டின் சுவாச தொகுதி மொத்த கட்டமைப்பு. ஃபோர்த் கொஸ்டின் வந்துட்டு செகண்ட் பார்ட் புத்தகத்துல இருந்து தான் வரப்போகுது. மேபி செவிக்கு சான்சஸ் இருக்கலாம், நரம்பு கணத்தாக்கத்துக்கு சான்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மைக்கில் கொஞ்சம் மியூட் பண்ணுவீங்க நல்லபடி மாதிரி. ஏற்கனவே கவரேஜ் இஷ்யூவா இருக்குது. கிளாஸ் டைம்ல கிளாஸ்ல இருங்க, மற்றபடி இருக்கு டிஸ்டர்ப். ஓகே, சோ இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள்ன்ற வகைகள் கேட்டிருக்காங்க. 3 டைப்பான சூழல் தொகுதிகள் இருக்குது. சில சூழல் தொகுதிகளை பார்த்தோம்னா கரை சார்ந்த சூழல் தொகுதிகளாக வந்துட்டு இருக்குது. சிலது வந்துட்டு பார்த்தோம்னா கரையோர சூழல் தொகுதிகள். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு சிலாக்களை வந்துட்டு பார்த்தோம்னா உள்நாட்டுக்குரிய ஈரநில சூழல் தொகுதிகள். ஓகே, ஈரநில சூழல் தொகுதிகள். சில நேரங்கள்ல அதுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் அடுத்த கேள்வியா கேட்கப்பட்டிருக்குது. சோ இதுகளுக்குள்ள வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் போட்டிருக்காங்க. இலங்கையில காணப்படுகின்ற தரைக்குரிய சூழல் தொகுதிகள் வந்துட்டு என்ன, அதே மாதிரி வந்துட்டு கரையோர சூழல் தொகுதிகள் வந்துட்டு என்ன, உள்நாட்டுக்குரிய ஈரநில சில சூழல் தொகுதிகள் வந்துட்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கவர். மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட்களை வந்துட்டு போடுவாங்க. கிளியரா வந்துட்டு இது தொடர்பாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. இலங்கையில இருக்கிற தரை சார்ந்த சூழல் தொகுதிகள். சோ இந்த தரை சார்ந்த சூழல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஒன்று காடு, புட்கள். சோ இந்த தரம் ஏதாவது ஒரு காடு ஷோர்ட் நோட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கூடும். இலங்கையில சூழல் தொகுதிகளுக்கு தான் சான்ஸ். அதுலயுமே வந்துட்டு காடுகள் முதல் வந்துட்டு படிப்பிக்க போல வந்துட்டு காடுகள் வந்து ஃபுல்லா இருந்தது. அது ஒரு தனி ஒரு செக்ஷனா போட்டிருந்தவங்க. ஒருக்கா வந்துட்டு இலங்கையினுடைய காடுகளை விவரிக்க சொல்லிட்டு அப்படியே ஒரு தனி கேள்வி வந்து 4 காடுகளை விவரிக்க சொல்ற மாதிரி. இப்ப அப்படி வந்துட்டு கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
ஏதாவது ஒரு காடை ஷோர்ட் நோட்டுக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. தாழ்நில மலைக்காடுகள், உலர்பருவ காட்டு காடுகள், மலை சார்ந்த காடுகள், முட்புதர் காடுகள், 4 காடுகள் இருக்குது. அடுத்தது புத்தரைகள், சவனா, பத்தனை என்று 2 இருக்குது. அடுத்தது 102வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. இலங்கையினுடைய ஈரநில சூழல் தொகுதிகள் சம்பந்தமாக போட்டு, ஈரநிலத்துக்குரிய சூழல் தொகுதிகள். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆறு, அருவி, முதலாவது நீர்த்தேக்கம், சேற்று நிலங்களும் சகதி காடுகள், அடுத்தது வில்லு. சோ இது இவ்வளவுமே வந்துட்டு ஈரநில சூழல் தொகுதிகளாக வந்துட்டு மாத்தி மாத்தி போடுவாங்க ஸ்டேட்மெண்ட். பின்ன சகதி காடுகள் என்பது ஒரு கரையோர சூழல் தொகுதியாகும். நாங்க ஏற்கனவே ஃபுல் பேப்பர் கதைக்க கூடையும் இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கதைச்சிருந்தோம். சகதி காடுகள் என்பது ஒரு கரையோர சூழல் தொகுதியா அப்படி மாத்தி மாத்தி போடுவாங்க. கிளியரா இருக்கணுமே. அது வந்துட்டு ஒரு உள்நாட்டுக்குரிய ஈரநில சூழல் தொகுதி. கிளியரா இது வருதோ வரலையோ, மூண்டையும் வடிவா இது பண்ணி ஷோர்ட் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 3 சூழல் தொகுதிகள் வந்துட்டு காணப்பட போது அதுக்குரிய உதாரணங்கள் என்னென்னு. கரையோர சூழல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடல் நீரேரி, பொங்கு முகம், கண்டல் சூழல் தொகுதி, ஏன்னா முருகை தொடர்கள், கடற்கரை, கடல் புட்படுகைகள், உவர் சேற்று நிலம், அப்படி சம்திங் உதாரணம் போட்டிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நம்மளுக்கு சொல்றேன் தானே, இப்ப ஒவ்வொரு சூழல் தொகுதியில இப்ப உலர் வலயத்துல காணப்படுற சூழல் தொகுதிகள்ல ஒரு குறிப்பிட்ட வகை தாவரங்கள் வந்துட்டு இருக்க போகுது. இன்னும் ஒரு வகையான ஆக்கள்ல வந்துட்டு வெவ்வேறு வகையான தாவரங்கள் வந்துட்டு இருக்க போகுது. பின்ன ஒரு சூழல் தொகுதியில வந்துட்டு காணப்படுகின்ற தாவரங்களினுடைய வகையை வந்துட்டு என்ன தாவரம் இதுல பரம்பி இருக்க வேணும் என்றதை தீர்மானிக்கிற ஒரு 4 காரணிகள் வந்துட்டு இருக்குது. சோ இத சில நேரம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம். எங்களோட 4வது ஸ்ட்ரக்சர், ஓகே, 8ஆம் பாடத்தோட ஆரம்பிக்கிறது வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அல்லது 4வது ஸ்ட்ரக்சர் என்னுடைய பி பகுதி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, இதுல இருந்து கூட கேட்கமான ஒரு 3 அல்லது 4 கேள்வி வந்துட்டு இருக்கும். ஆனா கண்டிப்பா அந்த சமவாயங்களும் இருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு கேள்வி ஸ்ட்ரக்சர்ல வாரதை விட ஸ்ட்ரக்சர்ல வரலாம். மேபி ஒரு நம்மளுக்கு அந்த வரப்புற 3 எம்சிக்யூல ஒரு எம்சிக்யூ சமவாயத்துல வரும். ஒன்று ரெட் டேட்டா புக், மத்ததுதான் என்னத்துல போட போறாங்கன்னு தெரியாது. மேபி முன்னுக்கு இன்றோட உணவு ஜங்கிலி, உணவு விலை, வளமையான கேள்வியா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வேற எதுக்குள்ளையும் போடணும். அங்கே பின்னுக்கு ஓசோன் படை வரிதாக்கம் காரணி அப்படி சம்திங் எதுவும் போடணும். சோ அப்படி ஏதாவது போவாங்க. ஆனா இந்த சமவாயங்களும் ஒரு வடிவா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. என்னென்ன சமவாயம் என்னென்ன நோக்கத்துக்காக வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டதுன்றது. அடுத்தது இந்த ரெட் டேட்டா புக்ல ஒரு 15 இனங்கள் சம்பந்தமாக இருக்கு. அழிந்த இனம், இயற்கையாக அழிந்த இனம், அதை வடிவா நீங்க அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனை மெமரைஸ் பண்ணாலையும் பிரச்சனை இல்லை. அதுக்குரிய உதாரணத்தை வடிவா மெமரைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுல என்னோட எம்சிக்கு வேண்டி வரும் எதுக்கு எதுன்னு சொல்லி தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. சோ பின்ன ஒரு இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள்ல வந்துட்டு என்னென்ன தாவரங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அதுல பரம்பரை தீர்மானிக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மொத்தம் 4 காரணம். சோ முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மழை வீழ்ச்சி. ஓகே, முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மழை வீழ்ச்சி. சோ மழை வீழ்ச்சி வந்துட்டு ஒரு காரணியாக வந்துட்டு இருக்க போகுது. 2வது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வெப்பநிலை. ஓகே, பின்ன மழை வீழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு தாவர பரம்பல் வந்துட்டு வேறுபடுது. சோ சில இடங்கள்ல வந்துட்டு நல்ல கூட மழை வீழ்ச்சி கிடைக்கும். பாவம் ஸ்காலர்ஷிப் கேள்வி. இலங்கையில எங்க மழை கூட பெய்யறது? இலங்கையில கூட மழை பெய்யற இடம் படிச்சிருக்கிறீங்களா ஸ்காலர்ஷிப்ல? சில இடங்கள்ல இந்த மன்னார், அம்பாந்தோட்டை அப்படியான ஏரியாக்கள்ல வந்துட்டு மழை வீழ்ச்சி வந்துட்டு கடும் குறை என்று சொல்லி டோவா இருக்குமென்னு காய்ச்சிருக்கிறீர்கள். வறண்ட வளையத்துக்குள்ள வந்துட்டு இருக்கும். கடும் கூட நுவரெலியா ஒரு பிளேஸ், வட்டவேலை என்ன வட்டவேலை நினைக்கிறேன். ஓகே, சோ அதான் இலங்கையில கூட மழை வீழ்ச்சியை வந்துட்டு பதிவு செய்யற பிரதேசம். சோ மழை வீழ்ச்சி அதே மாதிரி வந்து 2வது வெப்பநிலை. இப்ப சில தாவரங்களுக்கு சில வெப்பம், இப்ப கேரட், பீட்ரூட் எல்லாம் இங்க சைட்ல வந்துட்டு வேற ஏன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்க வேணும். ஓகே, அதுக்குரிய இதுகள் வந்துட்டு இருக்க வேணும். அதால வந்துட்டு வராது. நாங்க வந்துட்டு இந்த இங்க வந்துட்டு அப்படியான பயிர்களை வந்துட்டு பயிரிடையிடாது. அங்க அப்படி அந்த குளிர் கிளைமேட்டுக்கு வந்துட்டு இது செய்யக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இட விளக்கவியல் சொல்லிச்சுன்னா குத்துயரம், அதாவது எவ்வளவுக்கு எந்த குத்துயரத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி. சோ குத்துயரம்ன்றதும் ஒரு முக்கியமானது. அது இட விளக்கவியல் போட்டிருக்கிறாங்க, இடத்தினுடைய அமைப்பு. அடுத்தது வந்துட்டு மண்ணினுடைய நிலைமை. சில மண்கள் வந்துட்டு சில தாவரங்களினுடைய இதுக்கு வந்துட்டு பொருத்தமாக வந்துட்டு இருக்கும். சோ
நாலாவது வந்துட்டு மண்ணினுடைய நிலைமை. ஸ்ட்ரக்சருக்கு வாழ்றதுக்கு மிக பொருத்தமான ஒரு கேள்வி. நம்மளுக்கு எல்லா கேள்விகளும் கஷ்டப்படுத்துற மாதிரி போட மாட்டாங்க. நோமல் கேள்விகளும் வந்துட்டு வரும். அப்படியான ஒரு நோமல் கேள்வியாக இது வந்துட்டு வரலாம். இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள்ல தாவரங்களினுடைய பரம்பலை வந்துட்டு தீர்மானிக்கிற காரணிகள் வந்துட்டு என்னென்ன? சோ முதலாவது மழை வீழ்ச்சி, அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது இடவிளக்கவியல், அதே மாதிரி மண்ணினுடைய நிலைமைகள். இந்த 4 காரணிகளுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தாவர பரம்பலை தீர்மானிக்கிற காரணிகளாக வந்துட்டு இருக்கப்படும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க 105வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 105வது கொஸ்டினாக வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கிறது வந்துட்டு ஒவ்வொரு அகல்ற இதை வந்துட்டு என்ன செய்யுங்க, இப்படி படிச்சது ஞாபகம் தனித்தனியா எல்லாத்துக்கும் வெப்பநிலை புத்துயரம் இது எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தனித்தனிய பாடம் வைக்கணும்னா கஷ்டம், மறந்துடும். ஒப்பிட்டு படிங்க. இப்ப நாங்க 4 வளையம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறதால வறண்ட வளையம், உலர் வளையம், இடை வளையம், ஈர வளையம். ஈர வளையம் அங்கால நோரெலியா அந்த அப் கண்ட்ரி அப்படியே பிடிச்சி அங்கால அந்த சைடு எல்லாமே ஈர வளையம். இடை வளையம்னு சொல்லி சொன்னா அங்கால நோரெலியா நோரெலியா வந்து ஏரியா நடுவுல இருக்கிறது. இனி உலர் வளையம்னு சொல்லி சொன்னா இங்க கரையோர சைடு அதுலயும் அம்பாந்தோட்ட மன்னார் எல்லாமே வறண்ட வளையத்துக்குள்ள வந்துட்டு வருது. இப்படி 4 வளையங்களாக வந்துட்டு பிரிச்சிருக்கிறாங்க காலநிலை வளையம். இது இந்த ஒவ்வொரு காலநிலை வளையங்களினுடைய டெம்பரேச்சர் வந்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு இதுல மலைவீழ்ச்சியில ஒவ்வொரு வளையத்துல மலைவீழ்ச்சியும் என்ன, குத்துயரம் என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கேட்க மாட்டாங்க. இப்படி இதுக்கு மலைவீழ்ச்சி அப்படிலாம் கேட்க போடுவாங்க. வறண்ட வளையத்துல இவ்வளவு மலைவீழ்ச்சி என்ற ஸ்டேட்மெண்ட போடுவாங்க. பின்ன நம்மளுக்கு கிளியரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். சோ பின்ன இந்த மூன்றையுமே வந்துட்டு ஒரு தொகுத்து எழுதி கொடுங்க. ஓகே, பின்ன முதலாவது என்ன சொல்ல போறோம், ஈர வளையம். ஓகே, இதுல இருந்தே போகும் என்ன குறைஞ்சதுல இருந்தே போகும். முதலாவது வறண்ட வளையம். வறண்ட வளையத்துல வந்து அம்பாந்தோட்ட அங்கால மன்னார் எல்லாமே வருது. இனி கரையோர பகுதிகள் எல்லாமே வந்து உலர் வளையத்துக்குள்ள வருது. நாங்கள் வந்து இடைவெப்ப வளையம் சொல்லி சொல்லுவோம், இடைவெளிக்குள்ள இருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மூன்றாவது வந்துட்டு ஈர வளையம். நாலாவது. சோ முதலாவது வந்துட்டு பாருங்க டெம்பரேச்சர் சம்பந்தமாக கிடைக்கும். ஈஸியா மெமரைஸ் பண்ணலாமா? 4 நாளா குறைஞ்சி வருது. வறண்ட வளையத்துல டெம்பரேச்சர் கடும் கூட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 32ல இருந்து 36 இப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டாதான் ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். அடுத்தது உலர் வளையத்துல அடுத்த நாள் குறையுது 28ல இருந்து 32. ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். ஓகே, இடைவளையத்துல வந்து 24 தொடர்ந்து 28 அப்படியே பாடமாக ஈஸியா போட்டுருக்காங்க. ஈர வளையத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசம். 16 தொடர்ந்து 28 அதை மாதிரி மெமரைஸ் பண்ணிக்கணும். பாருங்க 32ல இருந்து 24 28 28ல இருந்து 32 32ல இருந்து 36 ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். இடைவளையத்துல இருந்து வறண்ட வளையத்துக்கு போல 24 28 28 32 32 36 ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். ஈர வளையத்துக்கு மாத்திரம் 16 தொடக்கம் 18. சோ என்ன சொல்ல போறீங்க, வறண்ட வளையத்துக்கு ஞாபகப்படுத்துங்க 32. கஷ்டம் தான் ஞாபகம், கஷ்டம் தான், மறந்து கொண்டு இருக்கு. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்க. ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படி நாங்க வைக்க மாட்டானுங்க. எம்சிக்யூல ஸ்டேட்மெண்ட் தூக்கி போட்டுருவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சோ பின்ன என்ன சொல்ல போறோம், வறண்ட வளையத்தை பொறுத்த வரைக்கும் 32 தொடக்கம் 36. அடுத்தது வந்து உலர் வளையத்துல 28 தொடக்கம் 32. இடைவளையத்துல 24 தொடக்கம் 28. ஈர வளையத்து மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் 14 தொடக்கம் 28 ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா வெப்பநிலை. இனி வந்துட்டு பாருங்க மலைவீழ்ச்சி. மலைவீழ்ச்சியை பார்த்தோம்னா வறண்ட வளையத்துல வந்துட்டு மலைவீழ்ச்சி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே 4 டிஃபரெண்ட் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஞாபகம் வச்சு கொள்ளலாம். மலைவீழ்ச்சியை பாருங்க, அதுக்கும் ஏதாவது சொல்றதுக்கு அனுபவம். வறண்ட வளையத்துக்கு வந்துட்டு இவருக்கு 1000 மில்லிமீட்டர் விட குறைவா. நம்மளுக்கு வறண்ட வளையம்டா மலைவீழ்ச்சி வந்துட்டு கடும் குறைவா இருக்கும். உலர் வளையத்துக்கு 1000 தொடர்ந்து 1500 மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்தது இடைவளையத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம். 1250 இருந்து 2000. அவருக்கு 2000ல இருந்து 5000. ஓகே, ஓரளவு இதுவும் ஓகே தானே மலைவீழ்ச்சி. சோ வறண்ட வளையம் ஒரு குத்து மதிப்பு நம்மளுக்கு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் தானே போட போறாங்க, குத்து மதிப்புக்கு மதிக்கிற மாதிரி இருக்கு. சோ வறண்ட வளையத்துக்கு 1000, உலர் வளையத்துக்கு 1500 1500. அடுத்தது இடைவளையத்துக்கு 1000 1500ல இருந்து 2000 1150ல இருந்து 2000. இதுவும் ஈஸி, அதுல தொடர்ச்சியா 2000 தொடக்கம் 5000. சோ மலைவீழ்ச்சியை வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். இனி வந்துட்டு அந்த குத்துயரம், அந்த இடவிளக்கவியலும் சொன்னதானே, அதுவும் வந்துட்டு ஒரு காரணியாக வந்துட்டு தீர்மானிக்குதுன்னு சொல்லி. சோ இடவிளக்கவியலை பொறுத்த வரைக்கும் வறண்ட வளையத்தை பொறுத்த வரைக்கும் 300 மீட்டரை விட வந்துட்டு குறைவாக வந்துருக்கு. உலர் வளையத்தை பொறுத்த வரைக்கும் குத்துயரம் 500 மீட்டரை விட குறைவாக வந்துட்டு இருக்கும். இடைவளையம் 500ல இருந்து 1000
ஓகே, இல்லைங்க, ஒருக்கா செக் பண்ணுவோம். இதுல ஒரு பிழையோடு இருந்தது பழைய புத்தகத்துல. ஓகே ஓகே. ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, இவருக்கு மாத்திரம் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னும் தொடக்கம் 1500 ஏன் போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னா, இந்த ஈர வலயத்துல தாழ்நிலை ஈர வலயம் வந்து இருக்குது. தாழ்நிலை ஈர வலயம் வந்து இருக்குது. பழைய புக்ல பிள்ளைய அடிச்சிருக்கிறாங்க, புதுசுல மாத்திருக்கிறாங்க. அதையுமே வந்துட்டு ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இதுல ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஆஹ் அதுல 300 தொடக்கம் 1000 ஒரு ஆள் இருக்கிறாங்க, 900 தொடக்கம் 1500 உண்டு, 1500க்கு மேல அப்படி மூன்று இருக்குது. சோ அதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ரேஞ்ச் வந்துட்டு அப்படி போட்டிருக்காங்க. என்ன உலர் வலயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரவலயத்துக்கு எத்தனை போட்டிருக்காங்க? ஈரவலயத்துக்கு வந்துட்டு அவைய வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு 3 ரேஞ்ச் போட்டிருக்காங்க. கவனமா, 300 தொடக்கம் 1000 ஒரு ரேஞ்ச் போட்டிருக்காங்க, 900 தொடக்கம் 1500 ஒரு ரேஞ்ச், 500 விட கூட. சோ இந்த ரேஞ்ச் நாங்க பார்த்தோம்னா 300ல இருந்து டோட்டலா 1500க்கு இடைப்பட்டதாக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, 1500 வரைக்கும் இருக்கிறாங்கன்னு வந்துட்டு இருக்கிறாங்க. சோ இதுல மாத்திரம் ரேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம். ஏன்டா ஈரநிலத்துல அந்த கொழும்பு சைட் அதுகளும் ஈரநிலத்துக்குலாம் வரப்போகுது. தாழ்நில ஈர பிரதேசம்னு சொல்லி சொல்லுவோம். மத்திய பகுதி என்று இருக்குது, அடுத்தது உயர் பகுதி என்று இருக்கு. ஈரவலயத்துல 3 டைப்பான இடம் இருக்குது. சோ அதனால அப்படியான ஒரு சேஞ்சஸ். சோ இதுல எல்லாத்துக்குமே வெப்பநிலை வந்துட்டு என்ன, அடுத்தது பழைய புக்ல இது ஏதோ பிழை இருந்தது, இப்ப திருப்பி அதை அடிச்சிருக்காங்க புது புத்தகத்துல, அதை மக்கா பாத்துக்கோங்க. அடுத்த எல்லா மலை வீழ்ச்சியும் என்ன, ஒவ்வொரு ஆக குத்தியரம் வந்துட்டு என்ன இடைவலயம் வந்து ஓகே தானே. 500 தொடக்கம் 500 இடைவலயம், 500 தொடக்கம் 1500 பழைய புத்தகத்துல ஏதோ பிள்ளையா போடிக்கான்னு நினைக்கிறேன், இது ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா புக்ல ஏதோ பிள்ளையா இருக்குது. இடைவலயம் மாத்தியனா? ஓகே, நான் மாத்திருக்கேன். சொல்றேன் 500 தொடக்கம் 1500 கியூப்ல என்ன இருக்குது? 500 தொடக்கம் 1500 கியூப்ல மாத்தி கொடுங்க. கியூப்ல ஓகே தானே, நான் தான் பிள்ளையா சொல்லிட்டேன். 500 தொடக்கம் 1500 கவனம் ஒருக்கா பார்த்து, இதையும் பார்த்து ஒருக்கா இது ஒரு இதுக்கு மாதிரி அவனை கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 4 வலயத்தையும் போட்டு 4 டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன, 4 மலை வீழ்ச்சியும் வந்துட்டு என்ன, 4 குத்துயரம் வந்துட்டு என்னன்றதை மார்க் பண்ணி கொடுங்க. சரி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த ஒவ்வொரு இதுவும் சில நேரங்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு வரலாம். இப்ப நாங்க கதைச்சோம் தானே, 4 வளையம் இருக்கு, வறண்ட வளையம், உடற் வளையம், இடை வளையம், ஈர வளையம். அது இந்த ஒவ்வொரு வளையத்திலையுமே வந்துட்டு பிரதானமாக என்ன காடுகள் வந்துட்டு காணப்படலாம். நாங்க காடுகள்ல 4 வகையான காடுகள் இருக்குன்னு கதைச்சோம் தானே. அப்படி இந்த ஒவ்வொரு வளையத்திலையும் என்னென்ன காடு இருக்கு, சில இதுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த சின்ன சின்ன மரங்களா இருக்கு. இந்த முல்லைத்தீவு அந்த இங்கால இங்கால இது சைட்ல இருக்கிற காடுகள் எல்லாமே சின்ன குட்டி குட்டி மரம், ஒரு அளவு சின்ன சின்ன பத்த பத்தையா இருக்கு. சில இடங்களுக்குள்ள போக்குள்ள வந்து அந்த காடுகளோட சைஸ் வந்துட்டு போகும். நீங்க இந்த கதிர்காமத்துக்கு போக்குள்ள வந்துட்டு அந்த ஜாலையில இருந்து போக்குள்ள வந்துட்டு தொலையாப்புல வெட்டையன்னு ஒன்று இருக்குது, போயிருக்கலாம். இந்த நடந்து போனாக்களுக்கு தெரியும். அதுல வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மரங்களோட சைஸ் வந்துட்டு இருக்கும். அடுத்த ஒரு 10 பேர் வீடுக்கு வந்துட்டு இது பண்ணலாம். அப்படி பெரிய சுத்தான மரங்கள், அவ்வளவு சுற்றளவு கூடின மரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அது அயனமண்டல மலைக்காட்டுக்குள்ள வந்துட்டு வார சிங்கராஜவனத்துக்குள்ள வார பகுதியாக வந்துட்டு இருக்கப்பட்டு, ஸோ கூடின மரங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த அந்த காட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் தொலைகிறன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால எனக்கு அப்படி தொலையாப்புல வெட்டி என்ன வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஒரு பெரிய காடு, கட்டும் அடர்த்தியான ஒரு காடு. என்ன நம்மளோட குட்டி குட்டி மரங்கள், காடுகளுக்கு வைக்கிற மாதிரி குட்டி குட்டி மரங்கள் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாம் பெரிய பெரிய மரங்களா இருக்கும். அதுக்குள்ள சூரிய ஒளி கீழே விழுறதே அவ்வளவு குறைவா இருக்கும். ஏன்னா ஃபுல்லாவே வந்துட்டு மூடின மாதிரியான ஒரு தோற்றம் அந்த காற்று அமைப்பு. சோ இப்படி பின்ன அந்த எந்த வலயத்துக்கு எந்த மாதிரி வந்துட்டு அதுல இதுகளும் வந்துட்டு வேறுபடுது, என்ன காடுகள் இருக்குன்னு சொல்லி வேறுபடுது. சோ 4 இதுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது வறண்ட வலயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாங்க சொன்னாலே வறண்ட வலயத்துல வந்து அந்த காடுகள் பெரிய பெரிய காடுகள் பத்த பத்தியா இருக்கு. அயன மண்டல முட்புதர் காடு. என்னவா? அயன மண்டல முட்புதர் காடுகள் தான் வந்துட்டு வறண்ட வலயத்துல இருக்கு. நீங்க இதுக்கு வந்து ஒரு அட்டவணை கிரியேட் பண்ண முடியும் தானே. 4 வலயத்துக்கும் என்ன டெம்பரேச்சர், என்ன மழை வீழ்ச்சி, என்ன குத்துயரம், அதோட சேர்த்து இந்த ஒவ்வொரு வலயத்திலையுமே வந்துட்டு என்ன காடுகள் மெயினா இருக்குது. இது ஒன்றுமே நான் நினைக்கல ஸ்ட்ரக்சர் கேஸே கிட்ட பாடுகள். நம்மளுக்கு இது எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு போடலாம், மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட போடுவானுங்க. மேபி ஒரு எம்சிக்யூ கேள்வியே இதுக்குள்ள எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு எஸ்ஏ வரலண்டா. இது எஸ்ஏக்குரிய பகுதி தான் இந்த தரம்பிலங்க இந்த சூழல் தொகுதி எம்சிக்கு வரான்னு நினைக்கிறேன், தெரியல. மாத்திக்கிட்டு சில நேரம் போட்டா நம்மளுக்கு தேவைப்படலாம், அதுக்கு அடுத்து வச்சு கொடுங்க. உலர் வலயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த டைம்
அயனமண்டல உலர் கலப்பு மற்றும் பசுமையான காடுகள் என்ற ஒரு காடுகள் இருக்கு, அது இருக்குமா. இடைவலயத்துல வந்துட்டு அயனமண்டல ஈரவலய பசுமையான காடுகளும் அயனமண்டல உபமலை சார்ந்த காடுகளும் வந்துட்டு காணப்படுது. அடுத்து நாங்க சொன்ன ஈரவலயத்துல நாங்க ஏன் அதுக்கு வந்து 300 தொடக்கம் 1500 இவ்வளவு லோ ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருக்க வேண்டாம். தாழ்நிலை ஈரவலயம் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு மத்திய ஈரவலயம் என்று இருக்குது, உயர் ஈரவலயம் என்று இருக்குது. சோ அதானதான் 3 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இன்று தாழ்நிலை ஈரவலயம் அந்த கொழும்பு அங்கால சைட். சோ 300 தொடக்கம் 1000. அடுத்து ஏன் கடும் லோ ரேஞ்ச் கிட்டத்தட்ட வந்துட்டு அவர்ற உலர் வலயத்திற ரேஞ்சிலையும் ஈரவலய பிரதேசங்களில் அங்கே இருக்கு. சோ அடுத்தது வந்துட்டு 900 தொடக்கம் 1500 மத்திய ஈரவலயமாக வந்துட்டு இருக்கும். இனி அப்கண்ட்ரி வந்துட்டு பார்த்தோம்னா 1500 விட கூட. ஓகே, 1500 விட வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்கும். ஓகே, 1500 விட வந்துட்டு இதுல நம்ம புக்ல வந்துட்டு அதை பிள்ளைய அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, 500 பிள்ளைய அடிச்சிருக்கிறாங்க. 1500 1500 விட கூட. ஓகே, நம்ம புக்ல 500 அடிபட்டு இருக்குது, இங்கிலீஷ்ல 1500 அடிச்சிருக்கிறாங்க. அது பிள்ளையா மாத்திக்கொள்ளுங்க. சோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த 1500 மீட்டர் கூடெல்லாம் வந்துட்டு அயனமண்டல மலைக்காடுகள் காணப்படுகிறது. ஓகே, சோ அடுத்தது இடைவலயத்தில் அயனமண்டல ஈரவலய பசுமையான காடுகள் உபமலை சார்ந்த காடுகள் காணப்படுது. பின்ன ஒவ்வொரு வலயத்திலையும் என்னென்ன காடுகள் இருக்க போதும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னென்ன இது இருக்க பண்றதை பார்த்து வச்சுக்கொள்ளும். ஓகே, அடுத்த கேள்வியாக வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கிறதா இன்னும் ஒன்றையும் இது பண்ணப்படுது, புல்வெளிகள். இப்ப நாங்க ஒவ்வொரு வரையத்துக்கும் என்ன டெம்பரேச்சர் இது ஒரு ஷோ நோட் பண்ணி வச்சுக்கொடுங்களா. நம்ம பயம்ஸுக்கு ஒரு அட்டவணை அடிச்சு வச்சுக்கலானே, அதே மாதிரி இது ஒருக்கா செக் பண்ணுங்களா. ஒருக்கா இல்லைங்க, நான் ஒருக்கா செக் பண்ணி சொல்றேன். ஏன்டா நம்மளோட அப்டேட் பண்ணதுலயுமே வந்துட்டு அந்த 3வது ரேஞ்ச் 500க்கு மேல அடிச்சிருக்கிறாங்க. எது ஈரவலயத்துல 3வது உயர்நிலை ஈரவலயத்தை 500க்கு மேல போட்டிருக்காங்க. ஆனா 1500க்கு மேல தான் வரும். ஓகே, இங்கிலீஷ் புக்கையும் பார்த்துட்டு ஒருக்கா மாத்துவோம், இப்பயும் மாத்துவோம், பார்த்துட்டு மாத்துவோம். இங்கிலீஷ்லயும் 500 இருந்தா நாங்க அப்படியான எழுதணும், வழி இல்லை. அது தானே அப்கண்ட்ரி வந்து 1500 மேலதான் இருக்கும். இதுல 500க்கு மேல அடிச்சிருக்காங்க. ஓகே, அங்க பார்த்துட்டு ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். இதுல மாத்தி தான் அடிச்சிருக்கேன், அப்டேட்ல மாத்தி தான் அடிச்சிருக்கிறேன். ஒரு செக் பண்ணுவோம், இங்கிலீஷையும் செக் பண்ணி போட்டு அதை மாத்தும், நாளைக்கு ஒரு சொல்லுவோம். ஓகே, சோ அந்த இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த புல்வெளிகளையும் மார்க் பண்ணுங்க. ஒவ்வொரு வலயத்திலையுமே என்ன புல்வெளிகள் இருக்குது. வறண்ட வலயத்தை பொறுத்த வரைக்கும் வறண்ட புல்வெளிகள் வந்துட்டு இருக்குமா. உலர் வலயத்தை பொறுத்த வரைக்கும் தலாவ சவனா வந்துட்டு இருக்குமா. இடைவலயத்துல சவனா உலர்பத்தினை புல்வெளிகள் இருக்குமா. சோ நாங்க பாத்தீங்களா இதுலயும் மாத்திதான் அடிச்சிருக்கிறாங்க. அது பிள்ளைதான் 1500 தான் வரும். இது அப்டேட்லயும் 500 தான் இருக்குது தமிழ்ல. அங்க இங்கிலீஷ்ல 1500 இருக்க மாட்டா அதை மாத்தோம். அங்க ஏற்கனவே ஒன்று கதைச்சமே இல்லை, இன்னொன்று டெபினிஷன் பிள்ளைண்டு எங்க எதுக்கு கதைச்ச முன்னுக்கு அந்த இன்ட்ரோ கதைக்க கூட சாகியத்துல டெபினிஷனா மாத்தி போட்டிருக்காங்க. குரல் தொகுதி மாத்தி சொல்லி சொன்னது இந்த டெபினிஷன் 8ஆம் படத்துல. நாங்க இன்ட்ரோ கதைக்கு ஒரு டெபினிஷன் அப்டேட் பண்ணதுலயும் பிள்ளையா பிடிக்கான்னு காய்ச்சம் வேண்டாம். உயிர் உள்ள காரணி சம்திங் ஏதோ அது பிள்ளைன்னு காய்ச்சிருந்தேன். ஒருக்கா பார்த்துட்டு இதையும் ஒருக்கா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்னா இங்கிலீஷ்ல நாங்க பிள்ளையா இருந்தா மாத்துதான் வேணும். என்ன அப்டேட் பண்ணக்குள்ள அது அதன்படிதான் இது பண்ணுவான். ஓகே, பாப்போமா பார்த்து. இது வந்துட்டு புது அப்டேட் புக் தான். ஓகே, பாப்போம். ஸ்ட்ரக்சர்ல உங்களை 1500 செக் பண்ணுங்க. இதுல 500 போட்டு இருக்குது, மறுபடி மாத்திரிக்கான தெரியாது. அந்த ஈர வலயத்துல இருக்கிற அந்த குத்தியரம் போட்டிருக்காங்க, அதுல வந்துட்டு 300 தொடக்கம் 1000 ஒன்று போட்டிருக்கு, 900 தொடக்கம் 1500 ஒன்று போட்டிருக்கு, 3வது 500 போட்டிருக்கு, 1500 போட்டிருக்காங்க. ஒரு பார்த்து சொல்லு. தமிழ்ல 1500 இருக்கு, அப்ப பிரச்சனை இல்லை. பின்ன அந்த பழைய புக் வச்சுக்கலாம் ஒருக்கா மாத்தி கொடுங்களா. 1500 மாத்தி கொடுங்க. இந்த 500 வராது. இதுல நான் நினைக்கிறேன் இதுல டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, நான் வச்சுக்க புக்ல டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகே, சரி. சோ அந்த வகையில வந்துட்டு அதுல இருக்கிற புல்வெளிகளையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரிதான் தாழ்நிலை ஈரவலயத்துக்காரு, மத்திய ஈரவலயம், உயர் ஈரவலயத்துக்காருன்னு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சோ அடுத்தது வந்துட்டு அதோட வந்துட்டு அந்த பகுதிகள் முடியுது. நம்மளுக்கு இந்த தரம் நாங்க இனி வந்துட்டு இலங்கை சூழல் தொகுதிக்கு போகிறோம். அதுக்கு முதல் நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த ஒவ்வொரு வலயத்தையும் போட்டு இந்த ஒவ்வொரு வலயத்தின் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்துட்டு என்ன, ஒவ்வொரு ஆகிற மழை வீழ்ச்சியும் என்னென்ன, ஒவ்வொரு ஆகிற குத்துயரம் வந்துட்டு என்னென்ன, ஒவ்வொரு வலயத்திலையுமே வந்துட்டு
என்னென்ன காடுகள் வந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு வலயத்திலையும் என்னென்ன புல்வெளிகள் இருக்கும். ஈர வலயத்துக்குள்ள மூண்டா பிரிச்சு எழுதுங்க. அந்த தாழ்நிலை ஈர வலயம், மத்திய ஈர வலயம், உயர்நிலை ஈர வலயம். ஸோ அதுல ஒவ்வொன்றிலையும் காடு என்ன, புத்துயரம் என்ன, அதுகளை பிரிச்சு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மலை வீழ்ச்சி டெம்பரேச்சர் ஒன்று தானே எல்லாத்துக்கும். அந்த குத்துயரத்துக்கு ஏற்ற மாதிரி காடுகளும் புல்வெளிகளும் வித்தியாசப்படும். கஷ்டம்தான், வேற வழியில எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி கொடுங்க. இதை போடுவானு இதை போடுவானு தெரியும். ஏன்னா எஸ்ஐக்கு போட மாட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்மளா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. நம்மளுக்கு கூட சான்ஸ் இருக்கிறது வந்துட்டு உங்களோட பேப்பர்லயுமே வந்துட்டு போட்டுருக்கிறது இந்த அயன மண்டல ஈர தாழ்நிலை காடு. கவனம், அடுத்தது நாங்க அங்கொண்டு கதைச்சிருக்கோம், எங்க பயோம்ஸ்ல ஒன்று கதைச்சிருக்கோம் அயன மண்டல காடுகள் என்று. அது வேற அயன மண்ட எல்லாம் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது. நான் எக்ஸாமுக்கு சொல்றேன் எழுதுறது. அயன மண்டல காடுகள் என்று போட்டாலோ அயன மண்டல மலைக்காடுகள் என்று போட்டாலோ அதைத்தான் எழுதும். இவனுங்கள் அயன மண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகள் அப்படின்னு போட்டா இதை எழுதணும். அப்படி ஷோர்ட் நோட்டு போட்டா சும்மா மொட்டையை தான் போடுவானுங்க, அதை எழுதி போடுவாங்க. ஓகே, கவனம். என்னதை கேட்கிறான்னு பாருங்க. சில நேரம் நோமல் கேள்வியா ஒரு 5வது இசையினுடைய பி பகுதியா கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி கேட்பானுங்க, இலங்கையினுடைய தாழ்நில ஈரப்பகுதி, இலங்கையினுடைய தாழ்நில ஈரப்பகுதி இந்த இது வந்துட்டு என்னன்னு சொல்லி தாழ்நில ஈர தாழ்நிலை மலைக்காடுகளை விவரிங்க அப்படி சொல்லி இலங்கையை சொல்லியே சொல்லுவாங்க. ஷோர்னோடு போடும்போது மொட்டையா போட்டுருவாங்க. என்னதை கேட்கிறாங்க, அயன மண்டல மலைக்காடு பயன்ஸ்ல இருக்கிற அயன மண்டல மலைக்காடு கேட்கிறாங்களா, இதை கேட்கிறாங்களான்னு பார்த்து டிசைட் பண்ணுங்க. சரி, இனி வந்துட்டு ஒவ்வொரு சூழல் தொகுதியா வந்துட்டு பார்த்து கொண்டு போகிறோம். ஓகே, ஒவ்வொரு சூழல் தொகுதியா வந்துட்டு பார்த்து கொண்டு போகிறோம். ஓகே, முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அயன மண்டல ஈர தாழ்நில மலைக்காடு. ஓகே, சோ முதலாவது வந்துட்டு குத்துயரம் தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்படுறோம். சோ இந்த அயன மண்டல இதான் இந்த தரம் சான்ஸ் இருக்கிற கேள்வி. அயன மண்டல தாழ் ஈரநில மலைக்காடு. சோ இலங்கையின சூழல் தொகுதி அண்மை காலங்கள்ல வந்துட்டு வந்தது குறைவு வேண்டபடியா ஏதாவது அந்த 4 காட்டுல ஏதாவது ஒரு காடை தூக்கி வந்துட்டு ஷோர்னோடு போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். அதுலயுமே கூட வாய்ப்பு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறது இரண்டபடியா இதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டு இருக்க போகுது. சோ முதலாவது இப்ப நாங்க வளமை அங்க கவிஜமாய்தான் 7 மண்டா நீங்க மத்ததுக்கு செய்யலாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த இலங்கையினுடைய 4 காடுகள் இருக்கணும், அதுக்கு மட்டுமாச்சு ஒரு அட்டவணையை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நாங்க பயோம்ஸ்க்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கல தானே, லொகேஷன், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், என்னதால பாதிக்கப்படுது, தாவரங்களோட சிறப்பியல்பு, விலங்குகளோட சிறப்போட எழுதி வச்சுக்கல தானே. அதே மாதிரி இதுக்கு ஒரு அட்டவணை, இலங்கையில காடுகளுக்கு மட்டும் ஒரு அட்டவணையை கிரியேட் பண்ணுங்க. இது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பாட்டுக்குள்ள இருக்கிறபடியா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பகுதி. சோ அயன மண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் 900 மீட்டரை விட கூடின இடங்கள்ல வந்துட்டு காணப்படுற காடுகளாக வந்துட்டு இருக்கு. 900 மீட்டரை விட கூடின இடங்கள்ல காணப்படுறதான் அதுல குத்துயரம். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் 28. நாங்க தனித்தனியா பாடமாக்குறோம், எல்லாத்துக்கும் பாடமாக்குறது. அதை படிச்சு கொண்டு வரக்கூட இது குழம்பும். ஓகே, அதை படிச்சு கொண்டு வரக்கூட இது குழம்பும். சோ கவனமாக வந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த 1500 500 அதை ஒரு பார்த்து சொல்றேன்னா சில இதுகள் 500 அடிச்சுக்காங்க, சில இதுகள் 1500 அடிச்சு 1500 தான் பேரு. நான் 1500 தான் அடிச்சிருக்கிறேன். ஓகே, அதை ஒரு பார்ப்போம். இது வந்துட்டு 900 மீட்டரை விட குறையும், 900 மீட்டரை விட குறைஞ்ச இடங்கள்ல காணப்படும். அடுத்தது வந்துட்டு டெம்பரேச்சர் 28. அடுத்தது வந்துட்டு மலை வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்ல போறோம், 2000 தொடக்கம் எவ்வளவு போட்டிருக்காங்க, 5000. 2000 தொடக்கம் 5000. நார்மலா படிச்சுட்டு, ஓகே, நார்மலா இலங்கையில காடுகளை படிச்சுட்டு அதுக்கு பிறகு அட்டவணை பண்ணுவோம். ஸோ எல்லாருடைய லொகேஷன், அத குத்தியரம் வந்துட்டு என்ன, அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன, மலை வீழ்ச்சி என்னன்னு. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க அங்கேயும் கதைச்சிருந்தோம் உலர்காலம். அங்க நார்மலா எனக்கு ஞாபகப்படுங்க, எனக்கு கேட்ட விஷயம் தான். அயன மண்டல காடுகள் உலர்காலத்தை கொண்டிருப்பதில்லை. ரைட் வரும், அயன மண்டல காடுகள் உலர்காலத்தை கொண்டிருப்பதில்லை. அயன மண்டல காடுகள் உலர்காலத்தை கொண்டிருப்பதில்லை. அயன மண்டல காடுன்னு சொல்றாங்க. நான் சொல்லிக்கிறேன், அயன மண்டல காடுன்னா ரெண்டும் பேர். அயன மண்டல மலைக்காடும் பேரும் அயன மண்டல உலர்காடும் பேர். சோ அது ரோம். அயன மண்டல மலைக்காடுக்கு ஓகே, அயன மண்டல உலர்காடுல 6 to 7 months மழை பெய்யாது கழிச்சிருக்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய 2 அயன மண்டல மலைக்காடு தெளிவா சொல்லியே சொல்லுவாங்க. ஈர தாழ்நில மலைக்காடுகள், அயன மண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகள் என்று சொல்லுவாங்க.
ஓகே, இதுல உடல் காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஓகே, பின்ன இதுல உலர் காலத்தை வந்துட்டு பார்த்தோம்னா இங்க உலர் காலம் இல்லை. ஸோ எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்கள் வந்துட்டு போடலாம். ஓகே, உலர் காலம் இருக்குது 6 to 7 months இப்படி தூக்கி போடுறோம். அங்கேயும் வந்து ஒரு 6 to 7 months இருக்குதானே, அதை தூக்கி இதுக்குள்ள போட்டு அயன மண்டல தாழ் ஈர நிலமலை காடுகள் 6 தொடக்கம் 7 மாதங்கள் உலர் காலத்தை கொண்டிருக்கும்னு போட்டுவாங்க. எங்க எதை படிச்சோம்னு குழம்பி கிளியரா எதுக்கு எதுன்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த படைகொள்ளல் என்ற விஷயம். இதுவும் நீங்க இப்ப வெப்பநிலை மார்க் பண்றீங்க, டெம்பரேச்சர் மார்க் பண்றீங்க, புத்துயரம் மார்க் பண்றீங்க, குளிர்காலம் இருக்கா இல்லையான்றத மார்க் பண்றீங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா படைகொள்ளல் இருக்கா இல்லையான்றதை மார்க் பண்ணேன். நான் நேற்றே நான் உங்களுக்கு அங்க சொல்லி தந்தேன் படைகொள்ளல் சம்பந்தமா. அதாவது ஒரு செட் மரங்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆக பெரிய மரங்களாக வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு ஒரு செட் வந்துட்டு இருக்கும். அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அடுத்த செட். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு அடுத்து அதை விட சின்ன, அடுத்தது ஆக சின்னாக. சோ இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு படை அமைப்பில வந்துட்டு காணப்படும். அதுல பெயர்களும் நாங்க வச்சிருக்கோம். என்ன ஒன்று விதானப்படை, உபவிதானப்படை, செடிப்படை, அடுத்தது பூண்டுப்படை அப்படின்னு 4 விஷயம் ஏதோ கதைச்சிருக்கிறேன். சோ இந்த அயன மண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் படைகொள்ள பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்துட்டு இருக்கும். தெளிவான ஒரு படைகொள்ளல வந்துட்டு பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்படியே இந்த உயரம் கூடினாக்களும் இருப்பாங்க, அடுத்த உயரம் குறைஞ்சது அடுத்தது. சோ அதான் கொடியாக 114வது கல்வியாக அயன மண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகளினுடைய படைகொள்ளல வந்துட்டு குறிப்பிட சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு உயரமான விதானப்படை, யாக உயரமான விதானப்படை என்று சொல்லுவோம். அடுத்த அவங்களுக்கு உபவிதானப்படை என்று சொல்லுவோம். அடுத்தது 5ஆன செடிப்படை, பூண்டுகள் வந்துட்டு இங்க குறைவு. ஓகே, இந்த 3மே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செடிப்படையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த செடிப்படையில இருந்துதான் இந்த உபவிதான படை உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு அதுல இருந்து வளர்ந்து விதானப்படை வந்துட்டு வேறு அப்படி என்ன மாதிரியான ஒரு கருத்து போட்டிருக்காங்க. இந்த செடிப்படை என்றது விதான படைக்குரிய ஆரம்ப கட்ட மரங்களாக வந்துட்டு இருக்கும் அப்படி என்ற விஷயத்தையும் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா விதான படைக்கு மீதாக வந்துட்டு அந்த மேலோட்டிகளும் வந்துட்டு காணப்படலாம். அதை வந்துட்டு வெளிப்பாட்டு படைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இப்படி அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிறதுக்கு நாங்க இதுக்கு சொல்ல போற பேதான் வந்துட்டு படைகொள்ளல்னு சொல்லுவோம். நீங்க இதுல நம்மளுக்கு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அயன மண்டல தாழ் ஈர மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு தெளிவான படைகொள்ளல் வந்துட்டு இருக்கு, செட்டா இருக்கிறது வந்துட்டு இருக்குன்றதை ஞாபகம் வச்சு கொடுக்கும். அடுத்தது ஓகே, அதே மாதிரி இப்ப நாங்க இதுக்கு ஒரு 4 காடுகளுக்கு அதுக்கப்புறம் தானே. சோ அந்த ஒவ்வொரு காட்டுக்கும் படைகொள்ளல் இருக்கா, தெளிவா இருக்கா, தெளிவில்லாம இருக்கா, இந்த குப்பரவா இல்லையா, எல்லாமே ஒப்பிட்டு எழுதி வச்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவைய தாவர பல்வகமையை வந்துட்டு குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொன்றிலையுமே வந்துட்டு என்ன தாவர பல்வகமை இருக்குன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். அந்த வகையில வந்துட்டு நிறைய மரமய வேதிகள் அந்த கொடி மாதிரி இருக்கிறது இருக்குமா. அதே மாதிரி வந்துட்டு விதானப்படை நாங்க கஜினனை இந்த விதானப்படையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி அந்த ஒரு கொடி மாதிரி படர்ற இதுகள் வந்துட்டு இருக்குமான்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது லைக்கன்கள், லைக்கனலாரு பங்கஸுக்கும் இவியலுக்கும் இடையிலான அல்காக்களுக்கும் இடையிலான லைக்கன்கள், பாசிகள், ஈரலுறு தாவரம், பண்ணம், ஓர்கிட் அப்படியான மேலோட்டிகளும் வந்துட்டு இருக்கலாம். இது தவிர பிரிந்தளியும் மரங்கள்லையும் மண்ணிலையும் பங்கசுகளும் வந்துட்டு காணப்படும். ஸோ இதுகள் அந்த பங்கசு கதைய இது பண்ணி விடுங்க, மரம் சம்பந்தப்படுற வழியா அப்படி அதையும் கேட்டு போட்டிருக்குது. ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு வரக்குள்ள நாங்க இந்த ஸ்ட்ரக்சர் பகுதியை படிச்சு வச்சிருந்தோம்னாலே இப்ப ஈரநில மலைக்காடுகள் எல்லாத்தையும் எழுதி போட்டு வரலாம். டெம்பரேச்சர் என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு எழுதி போட்டு வரக்கூடியதா இருக்கும். நாங்க பயம்ஸ் கதைக்கக்குள்ள என்னென்ன தாவரங்கள் கதைக்கல, இதுகள் மட்டும் தான் கதைக்க. இதுகள் குறிக்கிற சயின்டிபிக் நேம் வந்துட்டு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. எதுக்கும் லைட்டா பாக்குறேன்னா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஆனா கண்டிப்பா தமிழ் நேம ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு காடுகள்லையும் அல்லது ஒவ்வொரு இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள்லையுமே வந்துட்டு என்னென்ன மரங்கள் காணப்படுது அவ்வளவு மரத்தையும் சயின்டிபிக் நேம் பாடமாகி ஒருவேளை பாடமாகி ஞாபகத்துல இருக்காது. அதை விட சும்மா நோமலா வாசிச்சு போட்டு தமிழ் பேர் ஒவ்வொரு காடுகள்லையுமே வந்துட்டு என்னென்ன மரங்கள் காணப்படுது அதுக்கு தமிழ் பெயர்களை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ அயன மண்டல ஈர தாழ்நில மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் எண்ணெய், நாகை, அம்பலத்தி இதுகளுக்குலாம் என்ன இதுகள்லாம் ஞாபகம் வச்சு கொடுக்க கஷ்டம் தானே. மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட்களை போடுவாங்க, வேற ஒரு காட்டை போட்டு இந்த தாவரத்தை போடுவாங்க. சோ எண்ணெய் இருக்குமா, நாகமரம், அம்பலத்தி 3 மரம் கூடுதலாக இந்த காட்டுல வந்துட்டு இருக்கிறது.
அடுத்ததே அதே மாதிரிதான் விலங்குகளையுமே எல்லாத்துக்குமே விலங்குகள் மென்ஷன் பண்ணிக்காங்க. அதுல சயின்டிபிக் நேம் தேவையில்லை, சிங்கள நேம் தேவையில்லை. சும்மா வேணும்னா கூட திருப்திக்கு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க, மன திருப்திக்கு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பட் தமிழ் டேர்மை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தமிழ்ல தூக்கி எம்சிக்யூவே போடுவாங்க. ஒரு சூழல் தொகுதியை சொல்லி இதுல என்ன தாவரம் இருக்கு, என்ன விலங்கு இருக்கு, அப்படி இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட்டை போடுவாங்க. பின்ன கவனமா இருக்காது. ஸோ கருங்குரங்கு, தேவாங்கு, புனுகு பூனை அப்படி என்ற ஒன்று இருக்குமா. ஃபைனலா வந்துட்டு உதாரணம். ஓகே, உதாரணம் தான் கடுமை போன்ற ஒவ்வொரு காடுகளும் எங்க எங்க இருக்குன்னு சொல்லி சிங்கராஜ கண்ணெலிய நக்கியாதெனி. ஓகே, சிங்கராஜ கண்ணெலிய நக்கியாதெனிய. அது ஃபைனலா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது அழிவடைகிறதுக்குரிய காரணம். இது வந்து அப்கரி சைட்ல இருக்கிற காடுகள் தானே. சோ இதால வந்துட்டு பார்த்தோம்னா பெரும்பாலும் தேயிலை பெருந்தோட்டங்களினுடைய விரிவாக்கம் காரணமாக வந்துட்டு இந்த காடுகள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளாலேயுமே வந்துட்டு அழிவடை அழிவடை விவசாயம் சார்ந்த காடுகளாலையும் வந்துட்டு விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளாலையும் அழிவடையும். பின்ன ஞாபகப்படுத்துங்க. பின்ன முதலாவது ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது, ஓகே, இந்த அயனமண்டல மழைக்காற்றின் குத்தியரம் இந்த லொகேஷன்ல வந்துட்டு இருக்குது. அடுத்தது வந்துட்டு அவரோட டெம்பரேச்சர் என்ன, அவரோட மழை வீழ்ச்சி வந்துட்டு என்ன, அதுக்கு பிறகு வந்துட்டு அவரோட படைகொள்ளல் வந்துட்டு எப்படி இருக்குது, அவர்ல காணப்படுற தாவரங்களோட சிறப்பியல்புகள் வந்துட்டு என்ன, என்னென்ன தாவரம் இருக்குது, என்னென்ன விலங்குகள் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு என்ன காரணத்தால் அந்த சூழல் தொகுதி வந்து அடிப்படைஞ்சு கொண்டு போகுது. சோ இந்த 8ஐயும் கொண்டதாக நாங்க இனி படிக்க போற 4 காடுகளுக்குமே வந்துட்டு அட்டவணையை கிரியேட் பண்ணுங்க. சோ பயாலஜிக்கு ஒரு அட்டவணை கிரியேட் பண்ண போறீங்க. நாங்க இதுக்கு முதல் படிச்ச அவ்வளவு இம்பார்ட்டன் இல்லை, எதுக்கும் நார்மலா மார்க் பண்ணுவீங்க. இந்த வளையங்கள் 4 வளையத்திலையும் என்ன இது என்ன மார்க் பண்ணி அதையும் ஒரு கிரியேட் பண்ணுவீங்க. இது கடும் இம்பார்ட்டன், இது எஸ்ஐக்கே வரக்கூடிய கேள்வி என்றபடியா அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ அதோட வந்துட்டு எங்களோட முதலாவது கார்டு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. சோ 2வது கார்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதல் நாங்க வந்துட்டு பார்த்தது வந்துட்டு என்னது, அயனமண்டல ஈர தாழ்நில மலைக்காடு. இப்ப நாங்க பார்க்க போறது அயனமண்டல மலைக்காடுகளா. கவனமா, அது மலை மலை அதுக்கு மலையை மலை அடி போடுவார இல்ல, இது அயனமண்டல மலைக்காடு. மலை மலை தமிழ் கவனம். ஓகே, சோ சின்னதுகள்ல குழப்புவான ஸ்டேட்மெண்ட்டுகளுமே இதுகள்லாம் கூட போடுறவனு மலைக்காடு மலைக்காடு. ஓகே, கவனம். சோ இவர் டெம்பரேச்சர் நாங்க அவர டெம்பரேச்சர் எவ்வளவு கதைச்சு 10